வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தீப ஒளி திருநாள் கொண்டாட்டம். கோவில்களில் சிறப்பு வழிபாடு, பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி. கனமழையால் கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கடுமையான பாதிப்பு. வட மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. கடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. 9 பேரின் உடல்கள் மீட்பு, இழப்பீடு வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. பதக்கங்களை திருப்பி அளித்தனர் முன்னாள் ராணுவத்தினர். தவறாக வழிநடத்தப்படுவதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் தீப ஒளி திருநாள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாடை அணிந்த மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தீபங்களின் ஒளியைப் போல உள்ளங்களில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பரவச் செய்யும் திருநாளே தீப ஒளி திருநாள். அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து மக்கள் தீப ஒளி திருநாளை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கிய அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நேற்றிரவு முதலே சிறுவர் சிறுமியர் பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் வீடுகள் தோறும் கொளுத்தப்பட்ட பட்டாசுகளும் வானத்தை நோக்கி பாய்ந்த வண்ண வெடிகளும் ஒளி வெள்ளத்தை வாரி இறைத்தன. தமிழகம் முழுவதும் மழையின் தீவிரம் குறைந்து விட்டதால் தீப ஒளி திருநாள் வழக்கமான உற்சாக பெருக்குடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவில் உள்பட தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் தீப ஒளி திருநாளையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தீப ஒளி திருநாள் தமிழகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர். கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். இன்றைக்கி தீபாவளி காலையில் நான் எண்ணெய் தேய்ச்சி குளித்து வீட்டில் இருக்கவங்களாம் நமஸ்காரம் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழையெல்லாம் கொஞ்சம் நின்று இருக்கிறதுனால பட்டாசுலாம் வெடிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். இதேபோன்று மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தீப ஒளி திருநாள் சிறப்பு வழிபாடுகளில் திரளானோர் பங்கேற்றனர். வழிபாடுகளில் பங்கேற்றது மன நிறைவை தருவதாகவும் எங்கும் நன்மை பெருக வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்தனர். தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் காலம்பரை எழுந்து கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் காரம் எல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வருவோம். இன்றைக்கி மழை இல்லாததுனால கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ண முடிஞ்சது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தீப ஒளி திருநாள் கொண்டாட்டங்களில் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டனர். புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் தீப ஒளி திருநாளை கொண்டாடினர். கொண்டாட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரும் காலங்களில் தீமைகள் ஒழிந்து நன்மையே பெருகும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்தோம். எல்லாரும் எழுந்து எல்லாம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விசேஷ பூஜைக்கெல்லாம் பண்ணோம். வீட்டில் புது ட்ரெஸ்லாம் வாங்கி எல்லாம் போட்டுருந்தோம். பசங்களுக்கும் சரி எல்லோரும் பெரியவாளும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். மழைலாம் இல்லாததால் எல்லோரும் போய் வெடித்தோம். பட்டாசுலாம் போய் வெடித்தோம் கீழே. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேலூருக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர், நேற்று புதுச்சேரிக்கு வடக்கே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்ததன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவதாக தெரிவித்தார். வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேலூருக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை பெற்றிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று மேலும் தெரிவித்த அவர், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு வடக்கே கரை கடந்து இன்று காலை 8 மணி அளவிலே வலு குறைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெள்ளூருக்கு தெற்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்று பார்க்கும்பொழுது அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை இருக்கக்கூடும்.
கடலூர் மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் தொடர்ந்து பெய்த பலத்த மழை காரணமாக ஓடை ஒன்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகினர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மரங்களும் மின்சார கம்பங்களும் சாய்ந்ததால் வீடுகள் சேதமடைந்தன. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நெய்வேலி அருகே உள்ள பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள பெரிய ஓடை பகுதியில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கிய 2 குடும்பங்களைச் சேர்ந்த பெருமாள், செல்வி உள்பட 10 பேர் அதில் பலியாயினர். அவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் மீட்புப் படையினரும் ஈடுபட்டனர். 9 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு பெண்ணின் உடல் தேடப்பட்டு வருகிறது. எங்கள் வீட்டில் போட்டுலேருந்து எங்களை மெத்தையிலேருந்து ஈத்துன்னு வந்தாங்க. என் பிள்ளைங்க சர்டிஃபிகேட்லாம் ஒன்று கூட கிடையாதுங்க, கட்டிக்கிற துணி கூட கிடையாதுங்க. எங்களுக்கு போட்டுக்க துணி இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். 3 பசங்களும், ஒரு பொண்ணு BE படிக்குது, ஒரு பொண்ணு BSc நர்சிங் படிக்குது, ஒரு பொண்ணு 12வது படிக்குதுங்க. ஒரு கட்டிக்க துணி கூட இல்லாத நாங்கள் வெளியில் ஏற்று வந்துட்டுங்க. தோணி வச்சு எங்களை வெளியில் கிளப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் உயிருக்கு போராடி கீழே இறங்கி வந்துங்க. கையோட காலோட இப்போ கட்டிக்க கூட துணி இல்லாத நாங்கள் 20 துணி வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன் கடைங்க. 300 குடும்பம் இருக்குது இங்க. இந்த 300 குடும்பம் இதே மாதிரி தண்ணியில பாதிக்கப்பட்ட எல்லாரும் இன்னும் அவர்த்து சொன்னா வெளியில போங்க, 8 இடம் மாத்தினு போங்கன்றாங்க. 8 இடம் மாத்தினு எங்க போவாங்க? அதாவது வீட்டு வேலை செஞ்சு பழகுது. இந்த இடத்துல ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் பழகுது. இந்த இடத்த விட்டு நாங்க 8 போனா வேற எந்த இடத்துல நாங்க போய் பழகிறது? எந்த இடம் எங்களுக்கு தெரியும்? நீங்க காட்டி விடுற இடத்துல நாங்கெல்லாம் இருக்க முடியுமா? எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. நீங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணை போட்டு, ஒரு தடுப்பு போட்டு தண்ணி வராத அளவுக்கு இருங்க. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் MC சம்பத், வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு தமிழக அரசு மூலம் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். இந்த ஏரியாவில் அன்பிரசிடென்டட் ரெயின், அதாவது கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் பூரா டிஸ்ட்ரிக்ட்ல பெய்யலாம். அதுலேருந்து ஒரு half a year's ரெயின்ஃபால் ஒரே இடத்துல வந்து பெய்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த பண்ருட்டி தாலுக்காவில் இந்த ஏரியா வந்து கேஷ்நட்டோட அக்ரிகல்ச்சர் பகுதியாக இருக்குது. இங்கே வந்து சிறு சிறு ஓடைகள் வந்து தொடர்ந்து பெய்து ஹெவி மழை காரணத்தினால் ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த SC காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் வந்து ஒரு ஓடை, 2 ஓடை நடுவில் இருக்கக்கூடிய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய மக்களுடைய 2 குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் they got drowned in that. நிவாரணம் வந்து அரசால் வந்து முழு நிவாரணம், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிவாரணம் வந்து முழுமையாக கொடுப்பதாக தமிழ்நாடு அரசால் உத்தரவு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகின. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. பாகூர், ஏம்பலம், கரிகாலம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த சம்பா சாகுபடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாழாகின. இதனால் தீப ஒளி திருநாளை கொண்டாட முடியாமல் விவசாயிகள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். வந்து 4 ஏக்கர் 5 ஏக்கர் பயிரிடுறான். 2 நாள் மேலே தாங்க முடியல. வாய்க்கால் இருந்து ஓடிட்டே தான் இருந்தது. வாய்க்கால் இல்லாத போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி கொடுக்கணும் எங்களுக்குலாம். அதான் பீகார் மாநிலத்தில் 5வது முறை பதவியேற்க உள்ள நிதிஷ்குமார் அமைச்சரவையில் மொத்தமுள்ள 36 இடங்களில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகளை கொண்ட மகா கூட்டணி 178 இடங்களில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 58 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. இந்நிலையில் 5வது முறையாக பீகார் முதல்வராக உள்ள தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவை வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 36 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 16 இடங்களை ஒதுக்க முடிவெடுக்கப்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் உள்பட 20 அமைச்சரவை இடங்கள் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் அறிவிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து
தாங்கள் பெற்ற பதக்கங்களை திருப்பி அளிக்கும் போராட்டத்தை முன்னாள் ராணுவத்தினர் தொடங்கினர். இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது முன்னாள் ராணுவத்தினரின் 42 ஆண்டு கால கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை முன்வைத்து தலைநகர் புதுடில்லியிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் முன்னாள் ராணுவத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விரைவில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கடந்த மே மாதம் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். 5 மாதமாகியும் இதுகுறித்த அறிவிப்பு வெளிவராத நிலையில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பாணியில் தாங்கள் பெற்ற விருதை திருப்பி அளிக்க முன்னாள் ராணுவத்தினர் முடிவு செய்தனர். இந்த நிலையில் முன்னாள் ராணுவத்தினருக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்ட அறிவிக்கையை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வூதியம் மறுநிர்ணயம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் கோரிக்கைகள் எதையும் ஏற்காமல் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்ட அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக முன்னாள் ராணுவத்தினர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து எழுத்தாளர்கள் திரையுலகினர் போல தாங்கள் பெற்ற பதக்கங்களை திருப்பி அளித்து தில்லியில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அரசு அறிவித்த ஆணையத்தில் முன்னாள் ராணுவத்தினர் முறையிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழையால் பூக்களின் விலை உயர்வு, தீபாவளி விற்பனை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளோடு தீபாவளி திருநாளை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை ஓய்ந்த நிலையில் தீபாவளி திருநாள் கொண்டாட்டம் தாமதமாக தொடங்கினாலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கும் சென்று சிறப்பு வழிபாடுகளில் திரளானோர் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாடைகள் உடுத்தி விதவிதமான வெடிகள் வெடித்து தீபாவளி திருநாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். இன்றைக்கி மழை இல்லாததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையில் தீபாவளி நோம்பு வந்து நம்ம வந்து வழக்கம் போல் 6 மணிக்கு வருவோம். இன்றைக்கி 7 மணிக்கு எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மழை இருந்தால நல்லாவும் இருக்குது. இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாட எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நெல்லையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மன் கோவிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பொதுமக்கள் புத்தாடை அணிந்து தங்கள் குடும்பத்தினருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கே 1200 வருஷம் பழமை வாய்ந்த திரு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சன்னதியை கும்பிடும் போது எங்களுக்கு சகல செல்வ சௌபாக்கியங்கள் எல்லாம் கிட்டுங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்து நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம். நெல்லுக்கு வேலியிட்டு காப்பாற்றினதுனால திருநெல்வேலிங்கிற பெயரோட நிறைய பேர் இங்கே வீற்றிருக்காரு. கோவையில் தீபாவளி திருநாளை மக்கள் தங்கள் குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாடி வருகின்றனர். மழை துளி துளியாக பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியலுடன் தலை நீராடி பெரியவர்கள் கொடுக்கும் புத்தாடையை அணிந்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கோவை மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பட்டாசு வெடிப்பதில் குழந்தைகளுக்கு தாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல பெரியவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு களத்தில் இறங்கி உற்சாகமாக வெடிவெடித்து வருகின்றனர். பலவண்ண பட்டாசுகள், பூவானங்கள், விதவிதமான ஆடைகள் என இந்த தீபாவளி கோவை மக்களை குதூகலத்தில் ஆழ்த்தியுள்ளது. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு அப்புறம் காலையில் ஸ்வீட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சோம். காலையில் ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நைட்டு கொஞ்சம் மழை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பட்டாசெல்லாம் வெடித்து என்ஜாய் பண்ணோம். மேலும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் உள்ள அம்மனுக்கு
100 கிலோ எடையில் 1008 லட்டுகளில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. லட்டு அலங்காரத்தில் உள்ள அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தீப ஒளி திருநாள் களை கட்டியுள்ளது. கடந்த 2 நாட்களாக பருவமழை தீவிரமடைந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த மாவட்ட மக்கள் இன்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். இதையடுத்து தீப ஒளி திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். காலை முதலே புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். மேலும் திருத்தணி முருகன் கோவிலிலும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலிலும் மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நாங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். 2 டேஸாக ரொம்ப மழை, எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லை, ஸோ கிளைமேட் பெட்டராக தான் இருக்குது. இதே மாதிரி கிளைமேட் மெயின்டைன் ஆனால் நல்லாயிருக்கும். கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் தீபாவளி திருநாளை கொண்டாட முடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. தீபாவளி திருநாளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதன் காரணமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக 205 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் உள்ள ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் செல்ல வழியில்லாததால் வீடுகளுக்குள் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தனர். நகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததை அடுத்து விலை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் மின்சாரம் துண்டிப்பு, போக்குவரத்து பாதிப்பு என மக்கள் அவதியுற்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை மழை குறைந்து இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து மக்கள் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை கடை வீதிகளில் வாங்கிச் சென்றனர். மீண்டும் நேற்று இரவு முதல் சாரல் மழை பெய்ய தொடங்கியதால் காஞ்சிபுரம் சந்தைக்கு பூக்களின் வரத்து மேலும் குறைந்து விலை 3 மடங்காக அதிகரித்தது. இதனால் பூக்களின் விற்பனை குறைந்து வணிகர்கள் பாதிக்கப்பட்டனர். மழையின் காரணமாக 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா சாமந்தி கிலோ போயிடுச்சு. மார்க்கெட் டவுல். இன்னைக்கு பூ வராத காரணமாக பூ எல்லாம் அனைத்து பூவும் விலையேற்றமாக காரணம். அடுத்த போட்டியிலும் வெற்றி பெறுவேன், குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்த பிரிட்டன் இளவரசர் சார்ல்ஸ் மற்றும் அவரது மனைவி கமிலாவுக்கு அடிலைட் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரிட்டன் இளவரசர் சார்ல்ஸ் அவரது மனைவி கமிலாவுடன் நியூசிலாந்தில் 7 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாள் சுற்றுப்பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். அடிலைடில் ஆஸ்திரேலிய கவர்னர் ஜெனரல் சர் பீட்டர் காஸ்கிரேவ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பளித்தார். இந்த நிலையில் போரில் மரணமடைந்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் நாட்டில் அனுசரிக்கப்படும் நினைவு நாள் நிகழ்ச்சி கான்பெராவில் நாளை நடக்க உள்ளது. இதில் இளவரசர் அவரது மனைவியுடன் கலந்து கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி இளவரசர் சார்ல்ஸ் தனது 67வது பிறந்த நாளை பெர்த் நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கொண்டாடப்பட உள்ளார். தொழில்முறை குத்துச்சண்டை வீரரான இந்தியாவின் விஜேந்தர் சிங் அடுத்த போட்டியிலும் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கு ஒலிம்பிக் பதக்கம் பெற்றுத்தந்த வீரர் விஜேந்தர் சிங் தற்போது தொழில்முறை குத்துச்சண்டை வீரராக மாறியுள்ளார்.
முதல் போட்டியின் 3வது சுற்றில் இங்கிலாந்து வீரர் சோனி ஒயிட்டிங்கை நாக் அவுட் செய்த விஜேந்தர் சிங் அயர்லாந்தில் நடந்த 2வது போட்டியிலும் டீன்ஜிலேன் என்ற இங்கிலாந்து வீரரை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார். தற்போது தில்லி திரும்பியுள்ள விஜேந்தர் சிங் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள 3வது போட்டியிலும் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் விறுவிறுப்பான கட்டத்தை அடைந்துள்ளன. இன்று கேரள மாநிலம் கொச்சியில் 34வது லீக் போட்டி நடைபெற உள்ளது. இன்றைய போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் FC அணியுடன் அத்லெட்டிகோ கொல்கத்தா அணி மோதுகிறது. கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இன்றிரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி திருநாள் கொண்டாட்டம், கோயில்களில் சிறப்பு வழிபாடு, பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி. பலமழையால் கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கடுமையான பாதிப்பு. வட மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. 9 பேரின் உடல்கள் மீட்பு, இழப்பீடு வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. பதக்கங்களை திருப்பி அளித்தனர் முன்னாள் ராணுவத்தினர். தவறாக வழிநடத்தப்படுவதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.